கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக வெற்றிக்கழக அரசு, முதல்வர் ஜோசப் விஜயுடைய அரசு நேற்றைக்கு கே வெங்கட நாராயணா என்பவரை தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்துள்ளது. இந்த தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டாக பார்க்கப்படுகிறது. வேறு சில மாநிலங்களும் இம்மாதிரியாக ஒரு சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறவரை தில்லியில் நியமிக்கிறாங்க. அவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு ஆலோசகராக, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தமிழகத்தின் சார்பில் டெல்லியில் இருக்கும் ஒரு பர்மனண்ட்டான ஒரு ஆஃபீஸராக இருப்பார். இது யூஸ்வலாக என்னென்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை பார்த்துக்கணும். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ அல்லது ஒரு பெரிய டெக்னோக்ராட்டாகவோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் தமிழக அரசின் நலனை, தமிழகத்தின் நலனை முன்வைக்கக்கூடியவராக டெல்லியில் இருப்பார். எப்போவுமே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் பல பிரச்சனைகள் இருக்கும். பலவற்றை சுமூகமாக பேசியே செய்து விடலாம். இங்கேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கடிதம் எழுதுறது, அவங்கள கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற தேவையில்லை. அங்கே அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அமைச்சர்களை சந்திக்கலாம், மத்திய அமைச்சர்களை சந்திக்கலாம், மத்திய அதிகாரிகளை சந்திக்கலாம். சந்தித்து இதை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போக வேண்டாம், அப்படி எடுத்துகிட்டு போகலாம், நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்க தயாராக இருக்கோன்ட்டு பலவிதமான ரொம்ப சுமூகமான டிப்ளமசின்னு சொல்கிறோம் இல்லையா, டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ், அது எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெங்கட் நாராயணா என்பவர் யார் அப்படிங்கிறதுல தான். அவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் பரவாயில்ல, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஈவன் ஒரு தொழில்துறையைச் சேர்ந்த ஒருவராக கூட அவர் இருக்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தால் பெட்டர். ஆனால் இவர் இப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கட் நாராயணா அப்படிங்கிறவர் யாருன்னா, முதல்வர் விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை தயாரித்த ஒருவர். அவர் சினிமா தயாரிப்பாளர். உடனே சினிமா தயாரிப்பாளர் அப்படி தான் நான் ட்விட்டரில் போட்டேன். உடனே என்னுடைய நண்பர் ஒருவர் இல்லை அவர் ரியல் எஸ்டேட் துறையில் மிக மிக முக்கியமான பல பொறுப்புகளில் இருக்கிறவர், அவர் சினிமா தயாரிப்புக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனாலேயே அவருடைய கெப்பபிலிட்டிஸ் எல்லாம் போயிடுமா அப்படின்னு இந்த தினமணி ஆர்டிக்கிளும் அதை டீட்டெயிலாக சொல்லுது. பிரஸ்டீஜ் குழுமம் எனும் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் தலைமை நிதி அதிகாரியாகவும் CFO, 2017 தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பணியாற்றியவர். ஸோ இவர் ஒரு காலத்தில் பிரஸ்டீஜ் நிறுவனத்தில் வேலை பார்த்திருக்கிறார். இப்பொழுது அவர் அந்த நிறுவனத்தில் இல்லை. 2020 KVN ப்ரொடக்ஷன் என்னும் படத்தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். தொடங்கினதில் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னு தெரியுது. அவர் விஜய், சிரஞ்சீவி, அக்ஷய்குமார், யஷ் போன்ற முன்னணி நடிகர்கள், தமிழில், தெலுங்கில், கன்னடத்தில், ஹிந்தியில் அவர்களையெல்லாம் வைத்து படங்களை தயாரித்திருக்கிறார். ரொம்ப நிறையா படங்கள் பேரெல்லாம் போடுறாங்க. இதில் நான் என்ன போன்றவர்களுக்கு அதில் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. RRR அந்த படம் கேள்விப்பட்டிருக்கேன். சீதாராமம், அனிமல், தேவரா, கல்கி 2898 AD மற்றும் டாக்ஸிக் த ஃபேரிடேல் போன்ற முக்கிய படங்களை தயாரித்திருக்கிறாராம். அது உங்களுக்கு புரிஞ்சால் சரி, நல்லது. மேலும் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தையும் தயாரித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம பொறுத்த வரைக்கும். இவர் சட்டப்படிப்பு படிச்சிருக்காரு, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். அதுதான் நமக்கு இருக்கிற பேக்ரவுண்ட். ஆனால் அவருக்கு ஒரு கோட்டூர்புரம் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு அரசாணையில். அது என்னங்க, ஊருக்கு ஒரு வீடு வச்சுக்கலாம். அவர் பிரஸ்டீஜ் நிறுவனத்தினுடைய CEO, CFOவெல்லாம் இருந்திருக்காரு. ஒரு வீடு தமிழ்நாட்டிலேயா, அது வாடகை வீடாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த நேரத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பல பேர்களில் ஒருவர் நயினார் நாகேந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடக முதல்வர் DK சிவகுமாருடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒருவரை தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் வச்சா, எஸ்பெஷலி இப்போ நம்ம மேகதாட்டு விவகாரத்தில் கர்நாடகத்துடன் தமிழ்நாடு நடந்து கொள்ளும் விதம், இரு மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல் போக்கு நீடித்து வரும் சூழலில் கர்நாடகத்தைச் சேர்ந்த தெலுங்கு பேசக்கூடிய தமிழ் அல்லாத ஒருவரை இந்த இடத்துல நியமித்தால் அது அமைச்சருக்கு இணையான சிறப்பு பிரதிநிதி. அந்த போஸ்ட் அது எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இது ஒரு ஜென்ரலாக வரக்கூடிய கண்டனம். இந்த கண்டனம் இந்த முக்கியமாக இந்த DK சிவகுமாரை கொண்டு அதை சொன்னது நயினார் நாகேந்திரன். TTV தினகரன் இதை கடுமையாக கண்டிக்கிறார். நவீன காலத்து கலிகுலா மன்னன். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னா, நமக்கு தமிழ்நாட்டோட வரலாறு தெரியுமோ தெரியாதோ, வைகோ போன்றவர்கள், அதற்கு முன்னாடி அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் இந்த ரோமானிய பேரரசை கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. அதில் கலிகுலா அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அவன் யார், அவன் ஏன் இங்கே
டிடிவி தினகரன் அந்த கலிகுலாவை போய் ரெஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் என்சைக்ளோபீடியாவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? அடுத்து சீமான். அவருக்கு ஏற்கனவே தெலுங்குனாலே அவர் வந்து சலங்கை கட்டி ஆடுவார். இது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர் அப்படின்னா அவ்வளோதான், போச்சு அவர். திருப்பி இவரும் மேகேதாட்டு, கர்நாடகாவை சேர்ந்தவரே டெல்லிக்கான தமிழ்நாட்டு பிரதிநிதி என்பது வெட்கக்கேடு இல்லையா? தமிழே அறியாதவர்களை தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியாக அமர்த்துவது தமிழர்களை இழிவு செய்யும் அவமரியாதை இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதுதான், அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். விஜய் வந்து என்னென்னா, ஒரு அந்த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத ஒரு கோடு கிழிக்க மாட்டேங்கிறார். ஒன்று, அவருக்கான தனி நண்பர்கள், அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்தே அல்லது சிறு வயதிலேருந்தே ஒன்றா சைக்கிளில் போனவங்க, ஊர் சுற்றினவங்க. அதுக்கப்புறம் அவர் சினிமா துறையிலிருந்து வருகிறார். அப்போ அவருக்கு வந்து எல்லா டைரக்டரையும் தெரியும், எல்லா ப்ரொடியூசரையும் தெரியும், சக நடிகர்களை தெரியும். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வந்து வாழ்த்தி வரவேற்று உட்காந்து அவங்களெல்லாம் வந்து மரியாதையெல்லாம் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு வர்றாரு. அரசியல் கட்சிக்கு அவருக்கு ஆலோசகர்கள் தேவை. அப்படி ஒரு சில ஆலோசகர்கள் இருந்திருக்காங்க. அதை தாண்டி இவருக்கு வந்து ஜோசியத்தில் ஒரு தீராத ஆர்வம் இருக்கிறதாக தெரியுது. ஸோ பர்சனலி ஒரு ஜோசியர் எடுத்து வச்சிருக்காரு. முன்ன காலத்துலலாம் வந்து அரசர்கள் எல்லாம் தங்களுக்கென்று தனியாக ஒரு மருத்துவரெல்லாம் வச்சுருப்பார். மருத்துவரை கூப்பிட்டு போகிற மாதிரி இவர் வந்து தன்னோட கூட ஒரு மருத்துவரை கூப்பிட்டு போகிறாரோ இல்லையோ ஒரு ஜோசியரையும் கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இருக்கவே இருக்காங்க. அதுக்கப்புறமா கட்சிக்காரர்கள் வருகிறார்கள், கூட்டணி கட்சியினர் வருகிறார்கள். அதுக்கப்புறமா அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அவர் முதல்வராக இருக்கிறார். அப்போ என் கூட விளையாடினா அவனை நான் இங்கே வைப்பேன். இவர் வந்து எனக்கு சினிமா எடுத்தார், அவர் என்ன வேணாலும் படிச்சிருக்கட்டுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவரை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டை சேராதவர், அவரை நான் இந்த பொறுப்பில் கொண்டு போய் வைப்பேன். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போட்டு என்னை ஜெயிக்க வச்சார், அவருக்கு நான் இந்த போஸ்ட்டு தருவேன். என்னுடைய பர்சனல் ஜோசியர், அவரை இந்த போஸ்ட்டு தருவேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து அந்த பர்சனலுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் இடையில் ஒரு ப்ரொஃபஷனலான அந்த ஒரு கோடு அப்படிங்கிறத அவர் கிழிக்காமல் வச்சுருக்காரு. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. நமக்கு நம்பிக்கைக்கு உகந்தவர்களை பல இடங்களில் வைக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் அங்கே சில கோடுகள் இருக்கின்றன. அப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த 2-3 இந்த பல பேர்கள் வருது. இது தினமணியில் வந்து ஒரு வெவ்வேறு காலத்தில் வந்திருக்கிற கட்டுரைகளில் வந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒருத்தர் பேரை கேள்விப்படுறோம். இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் வந்து ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இவருடைய ப்ரீவியஸ் அசைன்மெண்ட் ஒன்று வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தனிக்கட்சியாக முன்னுக்கு கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸை முதல்வராக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் ஒன்று செய்யப்பட்டது. அதில் ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கல. அவங்களுக்கு ஒன்றும் தனியாக நின்று அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. அது ஜான் ஆரோக்கியசாமி முன்னின்று நடத்தினார் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போ அவர் எப்போவுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு திமுக அதிமுகவுக்கும் மாற்றான ஒன்று பாசிபிள்னு அவர் முன்னாடியிலேருந்தே அவர் நம்பியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க். இப்போ நமக்கு பிரசாந்த் கிஷோர் இல்லையா, அதுபோல தான் ஜான் ஆரோக்கியசாமி தெரிகிறார். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு விஜய்க்குன்னா தட்ஸ் ஓகே. அது தேர்தலில் ஜெயிப்பது எப்படின்னு, ஆட்சி செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்தது விஷ்ணு ரெட்டி அப்படின்னு ஒரு பேர் வருது. இந்த விஷ்ணு ரெட்டிங்கிறவர் தொழிலதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தொழில் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய நிறுவனங்கள் எதையும் ஏற்படுத்தியிருக்கிறாரான்னு தெரியல. அவர் என்னன்னா, அவர் வந்து விஜயின் நண்பர், அவ்வளோதான். அவர் வந்து முதல்வரின் பொது விவகாரங்களுக்கான ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கார். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி முதல்வரின் அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது இன்னும் வரல. ஆனால் விஷ்ணு ரெட்டி வந்து ஏற்கனவே பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் அவங்க கூட வந்து ஆளுநர் அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னா அதெல்லாம் கூட எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்புறம் இருக்க நம்ம வந்து ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற அந்த ஜோசியர், அவரை வந்து பாவம், அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்து எல்லாரும் இது ஜோசியரை இவ்வாறு செய்தால் அது வந்து நம்முடைய பகுத்தறிவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு ஒரேடியாக ஆளுக்கால் அந்த ஆளை விழுந்து கடித்ததில் அவர் ஒருத்தருக்கு தான் வந்து பதவியை பிடுங்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா முதல்வர் விஜயின் தனிச்செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி அப்படிங்கிறவரை நியமித்திருக்காங்க. ஸோ இவர் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்காரு, 18 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடன் ஃபோட்டோ எடுக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த தீவிர ரசிகனாக நான் இருந்தேன். இன்று மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சரின் தனிச் செயலாளராக அப்படின்னு அவரே தான் சொல்கிறாரு.
உங்கள் அருகில் நிற்கும் இந்த தருணம் வாழ்க்கை முழுமையடைந்ததாக உணர்கிறேன் அப்படின்னு போட்டு. பட் இவரும் வந்து அந்த ஜெகதீஷ் பழனிசாமிங்கிறவர் ஒரு த ரூட் அப்படிங்கிற ஒரு இணைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனமாக இருக்காங்க போல இருக்குது. ஆனால் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாகவும் இருக்காங்க போல இருக்குது. திரைப்பட தயாரிப்பில் வந்து இவர் ஏற்கனவே 1-2 படம் விஜயோடைய மாஸ்டர் படத்தோடைய இணை தயாரிப்பாளர், லியோ படத்தோடைய இணை தயாரிப்பாளர் அப்படின்னு அவர் வந்து கூட ஒரு நண்பராக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கூடவே தமிழக வெற்றி கழகத்துடைய இணைய கேம்பெயின், சோஷியல் மீடியா கேம்பெயினை வந்து திறம்பட அவர் பண்ணதாக தகவல் கிடைக்கிறது. ஸோ இது வந்து இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லி எதுவும் மாறப்போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடிந்து கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்ட வேண்டும். விஜய் மிகச் சிறப்பாக சில இடங்களில் பணியாற்றுவது தெரிகிறது. அதே சமயம் இந்த மாதிரியான நியமனங்கள் அப்படின்னு வச்சுப்போம், இந்த நியமனங்கள் எல்லாம் அவருக்கு பெருமை தரக்கூடியதாக இல்லை. அதற்கு மேல் அவர் என்ன செய்கிறாரோ, அவருக்கு இதெல்லாம் செய்வதற்கு உரிமை இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் அது நல்லது அல்ல என்பதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.